வந்தாச்சு. ஆனால் மழை தான் நல்லா பெய்யுது, தெரியுதா? நல்ல மழை. சென்னையில் இப்படி மழை பெய்யும்னு எதிர்பார்க்கவே இல்லை. காலையில் எந்திரிச்சு பார்த்தா நல்லா மழை பெஞ்சிருக்கு. நமக்கு ஏசிங்கிறதுனால வெளியே தெரியல என்னென்னு. செஞ்சப்புறம் பார்த்தா நல்ல மழை. இதில் வேறு நான் கொடை வேறு கொண்டு வந்த விட்டது. ஏன்னா எப்படி அவஸ்தை பாருங்க. அதுவும் சென்னையில் மெட்ரோவில் இறங்கி அப்படியே வெளியே போய்கிட்டு இருக்கு. QR கோடை ஸ்கேன் பண்ணிட்டு வெளியே போயிடலாம். ஃபோன் காலி. அருவி ரெஸ்டாரண்ட். சூப்பராக இருக்குது. வீடியோவே எப்படி வருது பாரு, ஒரு மாதிரியா. அதுதான் சொன்ன வீடியோ நல்லா இருக்கு. அங்கே போயிட்டு ஒரு ஸ்லோமோ அண்ணன் எடுத்து. இப்போ வந்து சென்னையில் நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். எங்கே போகிறோம் அப்படிங்கிறத ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம பார்க்கலாம். ஓகே, சென்னை ஈசிஆர் பக்கத்தில் இருக்கிற தக்ஷணசித்ரா அப்படிங்கிற இது ஒரு வில்லேஜ். எப்படின்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா அந்த சைடில் இருந்து எல்லா இடத்துலேருந்து பழைய காலத்து வீடுகள் எப்படிலாம் இருந்துச்சோ அதை எல்லாத்தையுமே அப்படியே அங்கேருந்து பிரித்து அப்படி இங்கே கொண்டு வந்து அதே மாதிரி அப்படியே செட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது என்னன்னு. கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாத்துக்குமே நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இதோட டிக்கெட்டு விலை என்னென்னா ஒரு ஆளுக்கு வந்து 200 ரூபா. கார் பார்க்கிங்க்கு 40 ரூபா வாங்குகிறாங்க. மற்றபடி உள்ளே போய் வேறு எது இருக்கா என்னங்கிற பார்க்கலாம். உள்ளே போனதுமே லெஃப்ட் சைட்லே கைவினை பொருட்கள் இருக்கிற ஷாப் இருக்குது. ஆனால் இது மோஸ்ட்லி நீங்கள் எல்லாம் போயிட்டு ரிட்டன் வரும்போது பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டுறது நல்லது. அப்படியே டிக்கெட்டு வாங்கிட்டு உள்ளே வந்தோம் அப்படின்னா வெளியே வரும்போது லெஃப்ட் சைடில் பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு இது வச்சுருக்குறாங்க. மோஸ்ட்லி பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுறது மாதிரி. அதுவாக கைவினை பொருட்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி அவேர்னஸ் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து தமிழ்நாடு, கேரளா அந்த டைப்பில் உள்ள வீடு எல்லாமே அந்த சைடில் உள்ளே போனால் இருக்கும் பொழுது எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு உள்ளே போய் பார்க்கலாம். இதில் பெரிய ப்ளஸ் என்னென்னா மரங்கள் நல்லா நிறையா வச்சுருக்குறாங்க. அதனால் வந்து வெயில் அடித்தாலுமே நம்மளுக்கு அதிகமாக தெரியல, ஓரளவுக்கு குளிர்ச்சியாகவே இருக்குது. சனி ஞாயிறில் இங்கே நாட்டுப்புற கலைஞர்கள் வச்சு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க பொழுது. நாங்கள் வந்த டைம் வந்து 4:30 ஈவினிங்னால் முடிஞ்சிருச்சு. நீங்கள் மோஸ்ட்லி அடுத்த டைம் வரும்போது அதுக்கு முன்னாடி வர்ற மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அந்த காலத்து பழைய காலத்து வீடு மாதிரியே செட்டு அருமையாக இருக்கா. உள்ளே போய் பார்ப்போம். இந்த கேமராமேன் நல்லா இருந்ததுன்னா நான் கடைசியில் காமிப்பேன்னா எப்படி எடுத்திருக்காருன்னு. மரம், கல், இது எல்லாமே கல்லால் ஆன தூண்கள் எல்லாமே. இது ஃபுல்லாகவே மரம். இதுவும் மரம் தான். இதுவும் மரம் தான். ரொம்ப க்ளோஸ்அப்பில் காமிக்காதீங்க. நல்லா இருக்கா? அப்படியே உள்ளே வந்தால் பழைய காலத்தில் எப்படி வாழ்ந்துருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக
அந்த மெத்தடில் உள்ள செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது கணக்கு எழுத வைக்க ஆங்கரு, மற்றபடி எல்லாமே கல்தூணும் மரத்தூணும் தான் அதிகமாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னாலே அப்படி ஒரு பழைய காலத்து வீடாக பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். இது என்னென்னா, அந்தந்த ஊரில் ஓரளவுக்கு நல்லா இருந்த வீடுகளை அப்படியே எந்த மெத்தடில் இருந்ததோ அதை அப்படியே அங்கேருந்து பிரித்து இங்கே கொண்டு வந்து அதே மாதிரி அப்படியே செட் பண்ணியிருக்கிறாங்க. நான் ஒருவேளை கெட்டியிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி விசாரிக்கும் போது தான் சொன்னாங்க, இல்லை எந்த மாடலில் இருந்ததோ அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே செட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் கூட மாறாமல். சில விஷயங்கள் எதாவது டேமேஜ் இருந்தால் மட்டும் அதை மாற்றிருக்குறாங்க. அது மாதிரி இது ஃபுல்லாகவே வந்து ட்ராயிங். என்ன இப்போ வந்து நிறையா 3D கம்ப்யூட்டர் எல்லாமே வந்துடுச்சு. ஆனால் அந்த காலத்துலேயே பெர்ஃபெக்டாக எவ்வளோ அழகாக ட்ராயிங் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இது உண்மையிலேயே பார்க்கும்போதே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. இந்த ட்ராயிங் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. இப்போவுமே ஃப்ராக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த காலத்துலேயே ஃப்ராக்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 1763 இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். அப்படின்னா பார்த்துக்கோங்க, நம்ம இப்போ போடுறதே பெருசாக நினைக்கிறோம், ஆனால் அந்த நேரத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி அந்த நேரத்தில் இருக்க அக்கௌண்ட்ஸ் புக்கு, பழைய காலத்தில் அக்கௌண்ட்ஸ் புக்கு இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுபோக அந்த ரூபா வைக்கிறதுக்கு அப்படின்னு அந்த மாதிரி உள்ள ஜாடி, அதாவது நம்ம இப்போ வைக்கிற மாதிரி ட்ராயர், அது மாதிரி அந்த நேரத்தில் இருக்கிற பெட்டி, எந்த அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி டிசைன் வந்து இப்போ நிறைய பண்ணுறாங்க, ஆனால் அப்போவே பண்ணியிருக்காங்கங்கிறது உண்மையிலேயே வியப்பான விஷயந்தான். உண்மையிலே பார்க்கக்கூடிய ஏரியா தான் இது. என்ன ஆம்பூர் வீடுன்னு போட்டிருக்காங்க, அதாவது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி இருந்திருக்கு. அந்த திண்ணையே பாருங்களேன், அந்த காலத்து ஆட்கள் எவ்வளோ அழகாக திண்ணை போட்டு படி வச்சு, எதுக்காகனா வெளியில் காத்தோட்டமாக உட்காந்து பேசுகிறது, யாராவது போகிற போது வரும்போது ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னா அதில் உட்காந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. உண்மையிலே அந்த காலத்தில் நல்லா யோசித்து தான் போட்டிருக்காங்க. படியை கூட பாருங்களேன், அந்த திண்ணைக்கு வெளியே போகலை. ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, கேட்டை போட்டு கேட்டுக்கு வெளியே தான் படியே வைக்கும், இல்லைன்னா கேட்டுக்கு வெளியே தான் கார் போகிற மாதிரி சறுக்கு போடுதோம். அந்த காலத்து ஆட்கள் யாருமே வந்து படி வந்து வெளியே போடவே இல்லை, எந்த வீட்லேயுமே இல்லை. உண்மையில் அதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். அது மாதிரி மரங்கள் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ராமர்கள் வாழ்ந்த வீடு எப்படி காமிக்கிறாங்க. ஃபுல்லாக கூட இது வந்து எப்போம்னா ஒரு 20ஆம் நூற்றாண்டில் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு கருப்பசாமி கோயிலோட இரு தெய்வங்களுடைய 1990 உள்ளது. முருகன் வாகனமும் மயில். இது 1900 உள்ளது தெய்வீக பசு.
மர செதுக்கல்கள் இது எல்லாமே மரத்தால் ஆனது ஃபுல்லாகவே. இந்த குதிரை இது எல்லாமே வந்து மரத்தால் ஆனது. இந்த தேர் வந்து 10ஆம் நூற்றாண்டில் உள்ள தேராம். இதில் ஃபுல்லாகவே மரத்தால் ஆயிருக்கு. இதில் உள்ள அந்த சிற்பங்கள் அனைத்துமே பெண் தெய்வத்துக்காக மட்டுமே இருக்குது. இது ஏதோ ஒரு பெண் தெய்வத்துக்காக உள்ள தேர்ன்னு நினைக்கிறேன்.